Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி வந்து தெரியும். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா நம்மளுடைய செல்ல பையன் சருக்குடைய ஹாப்பி பர்த்டே. சருக்குக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சருக்கு சார்பா எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. சருக்குக்கு நிறைய விஷயங்கள் நிறைய இல்லைனாலும் சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எஸ் அதெல்லாம் வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, சர்ப்ரைஸ் எல்லாமே வருது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் ஷேர் எல்லாமே பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, ஸோ மார்னிங் வந்து பிளிங்கிட்ல கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினேன். அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அடுக்கி வச்சிடலாம். என்னென்ன வாங்கினேன் நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். சிக்கு ஃப்ரூட் வந்து கொஞ்சம் வாங்கினேன். ஆக்சுவலி இது வந்து லக்கிக்கு இது வரைக்கும் நான் ப்ராப்பராக கொடுத்ததே இல்லை. இப்போ நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு பழக்கப்படுத்தணும், வேணானா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் ரெட் பனானா வாங்கினேன். இதுதான் லக்கிக்கு வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸ். நெக்ஸ்ட் வாழைப்பூ மக்கள் எமர்ஜென்சியா வந்திருக்கு, வாஷ் பண்ணோம். எத்தனை பேருக்கு இந்த வாழை ஃப்ளவர் வந்து அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் வந்து வாங்கணும். ரம்புஸ்தான்னு சொல்லிட்டு 2 days முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். எனக்கு செம்மையா பிடிச்சிருக்கு. இது எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க சொல்லுங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. நான் இது வரைக்கும் வந்து சாப்பிட்டதே இல்ல. இதெல்லாம் இப்ப நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வெளியே கிளம்ப போறோம். அதுக்கு இன்னும் சற்று நேரத்தில் லக்கியை வந்து டிராப் பண்ணிட்டு வந்துடும். ஸோ வந்த அப்புறம் உங்களுக்கு நான் வந்து அப்படியே காமிக்கிறேன். ஓகே மக்களை, இன்னும் சற்று நேரத்தில் நம்ம வந்து கிளம்ப போறோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து சொல்லிட்டு போலாம் அப்படின்னு நான் வந்தேன். நிறைய கிட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மேக்ஸ்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப பயமா இருக்கு அந்த மேக்ஸ் லேர்ன் பண்றதுக்குங்கிற ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட கணக்கை ரொம்ப ஃபன்னாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு தான் இருக்கு பான்சு. பான்சுங்கிறது 5 ல இருந்து 15 இயர்ஸ் ஏஜ் கிட்ஸ் ஈஸியா மேக்ஸ் கத்துறதுக்கான ஒரு ஆன்லைன் மேக்ஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். உலகத்திலேயே மிக வேகமான ஹியூமன் கால்குலேட்டர்னு சொல்லப்படுற நீலகந்தா பானு தான் இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பான்சுல வெறும் ஃபார்முலாஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா விஷுவல் லேர்னிங், நம்பர் கேம்ஸ், ஏஐ பவர்ட் ஆக்டிவிட்டீஸ், பிரெயின் ஜிம் இந்த மாதிரியான ஃபன் ஆக்டிவிட்டீஸ் மூலமா நம்ம கிட்ஸ்க்கு ஈஸியா மேக்ஸை கத்து கொடுப்பாங்க. இதனால அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாம குழந்தைங்களோட லாஜிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், கன்ஜெக்டிவ் ஸ்கில்ஸும் நல்லாவே வளர ஹெல்ப் பண்ணுது. இதுல இன்னொரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா ஒரு பேட்ச்க்குமே ஜஸ்ட் 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. இதனால ஒரு குழந்தைக்கும் தனிப்பட்ட கவனம் கிடைக்கும். இன்னைக்கு பன்சோ ஆப்பை 20க்கும் மேற்பட்ட நாடுகள்ல 80,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நம்பிக்கையோட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்க கிட்ஸும் மேக்ஸை ஈஸியாவும் கான்ஃபிடென்ட்டாவும் கத்துக்கணும்னா கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இப்பவே ஃப்ரீ டெமோ கிளாஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிறைய குழந்தைங்க இந்த மேக்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் பண்றத நானே என் கண்ணால பார்த்திருக்கேன். சோ நம்மளோட கிட்ஸ்க்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா ஒரு பேரண்டா கண்டிப்பா நீங்க பான்சோ ஆப்ல என்ரோல் பண்ணணும். இப்பயே என்ரோல் பண்ற பேரண்ட்ஸ்க்கு 30% வரைக்குமே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சோ வெயிட் பண்ணாதீங்க, உங்க கிட்ஸோட ஃபியூச்சர் உங்க கையில தான் இருக்கு. இப்பயே கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ டெமோ கிளாஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வாங்க 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 ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏன் பர்த்டேக்கு நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. 100 ரூபாய் 200 சேர்த்து தரேன். சரி gift எங்க? gift நான் வாங்கி குடுத்துறேனே. இதுதான் என்னோட gift. இந்த ஒரே ஒரு பேண்டும் இந்த ஒரு சட்டையும் வாங்கி குடுத்தா சூப்பரா இருக்கு. நிஜமா கியூட்டா இருக்கு. தமிழ்நாட்டுல நீ தான் அழகு தெரியுமா? வெளியெல்லாம் போலானே பர்த்டே gift எல்லாம் வாங்கி தரேன்னா எதுமே பண்ண மாட்டேன். நான் கியூட்டா இருக்கனா? நீ ரசிக்கலாம் வேணாம், ஏதாவது வாங்கி கொடு, அப்பதான் நான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன். சரி ஓகே ஓகே, வெயிட் பண்ண வந்துறேன். ஏய் நீ எவ்வளவு நேரம் தாண்டி கிளம்புவ? இப்பதான் குளிச்சிட்டு வந்திருக்கோம். இப்பதான் மாய்ஸ்சரைசர் போடணும். நீ எது போட்டாலும் அவ்வளவு தாண்டி. நீ கன்சீலர் போடணும், ஃபவுண்டேஷன் போடணும், ஐலைனர் போடணும், மஸ்காரா போடணும், ஐப்ரோ போடணும், லிப்ஸ்டிக் போடணும், blush போடணும், ஹைலைட்டர் போடணும், மேக்கப் ஃபிக்சர் போடணும். இவ்ளோ இதெல்லாம் தூக்கி குப்பையில போடணும். அப்பதான் நீ உருப்படுவேன்னு மட்டும் தெரியுது. எனக்கு புரியல. பர்த்டே உனக்கா எனக்கா? நானே பவுடர் கூட அடிக்க மாட்டேன். நான் கேக்குற பர்த்டே உனக்கா எனக்கா? உனக்கு தானே பர்த்டே. அப்ப கேக் வாங்கி கட் பண்ணலாம். கேக் வாங்க. நான் எதுக்கு எனக்கே கேக் வாங்கி வெட்டணும்? மக்களே அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்ல மக்களே. 132 ரூபீஸ் தான் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டோம் மக்களே. என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டோம்? நீங்க எல்லாரும் நினைக்கலாம் என்னடா லக்கி இல்லாம நீங்க மட்டும் ஜாலி டம் டம்மா கிளம்புறீங்களேன்னு. உங்களுக்கு நான் வந்து ஒரு குறும்படம் ஆட் பண்றேன் பாருங்க.
பண்ணும். பப்பி நாளைக்கு வாங்கிக்கலாம் பப்பி. அப்பா பர்த்டேக்கு நீ வரலையா அப்போ? நான் வந்து இந்த படிப்புலாம் முடிச்சிட்டு வரேன். படிப்புலாம் முடிச்சுதான் வருவியா? லீவ் போட மாட்டியா அப்போ? அப்பா பர்த்டே அப்ப எப்ப நீ கேக் பண்ணுவேன்? நீ வரலையா எங்க கூட? 5 மாசம் வெயிட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் 5 மாசம் வெயிட் பண்ணுமா கேக் வெட்டுறதுக்கு? வாங்கிக்க பாத்தீங்களா? சூப்பர் அதிர்ஷ்டா. இப்ப இதே மாதிரி போய் ஸ்டார் வாங்க போறேன். இந்த குட்டி மொட்டையால டோட்டல் பிளானுமே வந்து ஸ்வாப் ஆயிடுச்சா, சேஞ்ச் ஆயிடுச்சு. பர்த்டேக்கு நானே எதுவுமே வாங்கலன்னு நினைக்கிறேன் மக்களே. நினைக்கிறியா? சரி வாங்காத, நீ வாங்குறன்ற பேர்ல எனக்கு தான் செலவு, அதனால வாங்கவே தேவையில்ல. நீ ஏதாவது வாங்கலாமா இப்போ? என்னைய கூட கொண்டு போய் வாங்க. உண்மையில கிஃப்ட் எதுவுமே இல்லையா? கிஃப்டே நிஜமா இல்ல. காசெல்லாம் வாங்கிட்டா எங்க இருந்து நான் கிஃப்ட் பண்றது? அதனால நானே இப்ப கிஃப்ட் வாங்க ரெடியா கிளம்பி என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் செல்வி மம்மியை பார்க்க போறோம். செல்வி அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம்னா கோயிலுக்கு போறோம். அதுக்கப்புறம் கடைக்கு போறோம். எனக்கு கூலர்ஸ் வாங்கணும். உனக்கு ஏண்டி வாங்கணும்? எனக்கு நான் வாங்கி தரேன். எனக்கு பிரச்சனை இல்ல. பே மட்டும் போய் நான் அதுக்கு நானே போய் பே பண்ணி வாங்க மாட்டேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து கிளம்பிடலாம். அங்க போயிட்டு உங்களை மீட் பண்றோம். ஏம்மா இவ்வளவு காசு ரொம்ப அதிகமா இருக்கு. நீ வெச்சுக்கப்பா. வேஸ்டா போய்டும். காசு ஏமா வேஸ்டா போகுது? எனக்கு எதுக்குமா? நான் வச்சுக்கோ. என்னப்பா வசூலா? உங்க ஃபேன் வராங்க. அப்படியே இவ்ளோ தின்ற பொருளா? ஆமா உங்களுக்கு தான் வசூல் ராஜா MBBS தான் போல இருக்கே. ஏம்பா உனக்கு கூட தான்ப்பா gift கொடுத்தாங்க எங்க அம்மா. எனக்கு தான் gift-ஏ ஃபர்ஸ்ட் एक्चुअली அதுக்கு வரவே சொன்னாங்க. ஆனா எனக்கு gift கொடுத்திருக்காங்களே. டப்பா கொடுத்திருக்காங்க. எங்க எந்த ஃபங்க்ஷனாலும் டப்பாவை கலெக்ட் பண்ணி எனக்கு கட்டமையில போட்டு வெச்சுக்கோ. நீ ஏதாவது யூஸ் பண்ணுவ லக்கிக்கே. ஆமாண்டி, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீ டிபன் பாக்ஸ்ல தான் சமைக்கிற, அதனால சாரியோ கொடுத்திருக்காங்க செல்வி பாட்டி எனக்கு. ஓ பிங்க் சாரி. பிங்க் அடி பைத்திய. இல்லடா பிங்க். ஓ கவர் தான். ஏய் என்னடா ரெண்டு சாரி. வா வலங்க இருக்குல நைஸ். இவ்வளவு குடுக்க தெரிஞ்ச அவங்களுக்கு யாரு குடுக்கணும் தெரியல. கெட்ற மக்களே இப்ப நான் சாரி கெட்ற மக்களே. அது கட்றேன் இல்ல. சாரி காட்டன் சாரி தான் நான் அவங்களே கட்டிக்கோங்கன்னு சொன்னேன். எனக்கு gift கொடுத்துறாங்க. நீ அழகா இருக்கமா போடு. ஓகே மக்களே ஃபைனலா நம்ம வந்து வந்தாச்சு மக்களே. எங்க வந்தாச்சுல லக்கியை பிக்கப் பண்ண வந்தாச்சு. ஆக்சுவலா நாங்க நிறைய பிளான் யோசிச்சு வச்சிருந்தோம். ஆனா லக்கியை பிக்கப் பண்றதுக்கு இப்ப டைம் ஆமா என்ன செல்வி பாட்டிக்கிட்டே போயிச்சு. ரொம்ப நேரம் டைம் போயிச்சு கதை பேசி. சோ அங்க இருந்து அரக்க பறக்க டிராபிக்ல நம்ம வந்து வந்துட்டோம். டைம் ஆயிடுச்சு. ஓகே மக்களே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. போய் லக்கியை கூட்டு வந்துடுறோம். என்னது அது இப்படி கிட்ட காமிச்சாதானே தெரியும். அம்மா அப்படி போட்டு பாத்தீங்களா? இல்ல அப்படியோ இந்த புக்ல எப்ப கொடுத்தாங்க? காட்டு. நானே பார்க்கவே இல்லையே இந்த புக்ல உனக்கு கொடுத்தது. வேற என்ன பண்ணுச்சு அதிர்ஷ்டா இன்னைக்கு ஸ்கூல்ல? டிஃபன் பாக்ஸ் விட்டுட்டு வந்துட்டியா ஸ்கூல்லயே? காட்டு பேக் காட்டு. அம்மா பாக்குறேன் காட்டு. ஓகே காலி பண்ணிடுச்சா அதிர்ஷ்டம்? ஓகே மக்களே நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. லக்கியை பிக்கப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. சருக்கோ லக்கியும் தந்தூரி சிக்கன் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணும், அதனால போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிட்டேன். என்னென்னமோ பிளான் பண்ணேன். அவங்களுக்கு கிளப்புறதுக்கு வேற ஆப்ஷனே தெரியல, அதனால வெளியே சாப்பிட வேண்டாங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சிட்டேன். அவங்க வர்றதுக்குள்ள நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்ண போறோம். ரியல் பர்த்டே வந்து இப்பதான் உண்மையாவே ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சுவலி நான் போட்ட பிளானே டோட்டலா வேற மக்களே. பட் லக்கியால எல்லாமே வந்து அப்படியே டைரக்ஷனே மாறிச்சு. பிகாஸ் மார்னிங் லக்கி லீவ் போட்டுச்சுன்னா நம்ம லக்கியை வச்சுட்டு கேக் கட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் லக்கி வந்து நான் லீவ்லாம் போட முடியாது, எனக்கு சரிப்படாது. நான் போய் ஹோம் ஒர்க் காமிச்சு ஸ்டார் வாங்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நைட்ல இருந்தே சொல்லிட்டே இருந்துச்சு. ஓகே எதுக்கு லக்கி படிப்பு ABCD படிக்கிறது நம்மளால கேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி லக்கி ஸ்கூலுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். லக்கி வந்த அப்புறம் நம்ம செலிப்ரேஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். செல்வி பாட்டியை பார்த்துட்டு நம்மளால டெம்பிளுக்கு வந்து ஆக்சுவலி போக முடியல, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சரி பர்த்டேக்கு கிஃப்டாக உனக்கு நான் கூலர்ஸ் வாங்கி தரேன், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மார்னிங் சொன்னேன். நான் எதுவுமே கிஃப்ட் வாங்கலைன்னா லக்கி வர வரைக்கும் இப்படி எங்கேயாவது சுற்றிட்டு ஓட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதுவும் ஆனால் பண்ண முடியலன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. லக்கியை பிக்கப் பண்ண நம்ம தான் வரணும். அதனால செல்வி பாட்டியை மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து வந்துட்டோம். நம்ம சருக்குக்கு கேக் கட் பண்ண போகிறோம். கூடவே வந்து ஒரு சர்ப்ரைஸ் நான் வந்து பெரிய சர்ப்ரைஸ் வந்து வச்சிருக்கேன். பெரிய சர்ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். தெரியல, கண்டிப்பாக சருக்கு ஹாப்பி ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி ஓகே மக்களே அவங்க வர்றதுக்குள்ள இன்னும் கேக் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும். வந்தவொடனே எல்லாம் ரெடி பண்ணிட்டு சர்ப்ரைஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். தம்பி வெறும் கையில வந்து எடுத்துட்டாங்க. அப்புறம் வெட்டிட்டு பொறுமையா தெரியல, சூடாதான் இருக்கும். பத்திரமா சர்ப்ரைஸ்லாம் பண்ணிருக்காடா. யாருக்கு பாப்பி ஹாப்பி பர்த்டே? சாக்லேட் கீழே சதன்ல இப்போ வாயில தான் இருக்கு. என்னால எதுவும் பண்ண முடியல, அதனால பரவாயில்ல. இந்த கேக்கே எனக்கு பயங்கரமா இருக்கு. ஆமா இது வந்து சருக்கோடைய இது ஏதோ ரிச் சாக்லேட் கேக் மக்களே. செம்ம டேஸ்டா இருக்கும். சாரி டேஸ்ட் எல்லாருக்கும் செம்ம ஃபேவரட். இப்போ கட் பண்ணனும். கட் பண்ணலாமா? ஹாப்பி பர்த்டே பாடுவீங்களா இல்ல நானே பாடி நானே வெடி? நீயே பாடு. Birthday to you.
பிரிக்கிறதுக்கு முன்னாடி அது என்னவா இருக்கும்னு நீ நினைக்கிற சொல்லு. பிரிச்சு பார்த்துட்டே சொல்லிடுறேன். இல்ல ஒரு கெஸ் பண்ணிட்டு சொல்லு. அத பார்த்துட்டு எமோஷனல் ஆகி அழுவுறது, ஃபீல் பண்றது, ஹக்ஸ் பண்ணி முத்தா கொடுக்கறதெல்லாம் பண்ண கூடாது. புரியுதா? ஒரே நிமிஷம் நான் திருப்பிக்கிறேன், அப்புறம் பிரி. ஓபன் பண்ணுங்க. உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு எனக்கு ஏன்டி gift நீ இத கொடுத்த? சூப்பர் கிஃப்ட்மா. சூப்பர் gift. அம்மா கிண்ணம் வாங்கி வச்சிக்கிறேன் உனக்கு சாப்பாடு விட்டேன். பிளான்டர் அதுக்குள்ள செடி வளர்க்கலாம். நான் செடி வளர்க்கலன்னா என்னடி? நான் கேட்டேன். செடி வளர்க்க உனக்கு அறிவு வளரும். மணி பிளான்ட் வளர்த்தோம்னா மணி வளரும். இங்க பாத்தியா மச்சின்சிய எவ்வளவு அழகா, அது எவ்வளவு சூப்பரா gift வாங்கி மக்களே, இதுதான் வந்து அரிதாவோட. நீயே இருக்கிறியே. மக்களே, காலையில வீட்டுக்கு அனுப்பிச்சிச்சு. அப்போ பார்க்க முடியல. பிளிப்கார்ட்ல இல்ல, அமேசான். வாட்ச் முக்கியமா, இருக்கிற அறிவு கூட உனக்கு இருக்குதா? வாட்ச் முக்கியமா, செடி முக்கியமா? எந்த டைம்ல பார்த்தாலும் வாட்ச் ஒரே டைம் தான் காட்டும். செடி வளர்க்கணும், புரியுதா? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீ இப்ப என்ன பண்ற காட்டு பாத்தியத? இதுல ஒரு மணி பிளான்ட்டா வளர்க்கற. இப்ப நீ வளர்க்கற மணி பிளான்ட்ல எங்களுக்கு அடுத்த வருஷம் ஃப்ளவர் வரும். இப்ப நான் கொடுத்த gift நீ வேஸ்ட்ன்ற, பிடிக்கலன்ற, சரிப்படலன்ற. இருக்கட்டும் பாத்துக்கலாம். அப்ப இந்த gift சரிப்படுதான்னு கொஞ்சம் பாரு. என்ன gift? ஒரு உருண்டை. நமக்கு புதுசா ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கு. சொல்லமோ என் பட்டு கூட எனக்கு பிடிச்ச gift வாங்கி கொடுத்துருக்கல. சொல்ல அம்மா வாங்கி வச்சு நேத்து அப்பா கிட்ட கொடுத்தத திருப்பி செமையா சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க அப்பாக்கு. நான் வாங்க சர்ப்ரைஸ் நீங்க சோரடி தாங்க. ஓகே ஆன் ஆயிடுச்சு அம்மா. இங்க பேர் அம்மா ஒரு ரெக்கார்ட் எடுப்போம். போஸ்ட் கொடுங்க பாரு முட்டை. நம்ம ரெண்டு பேரும் போட்டோ எடுத்துக்கலாமா இதுல? இவா புரி உண்டு நம்ம எல்லாரும். நான் வரல, நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் மக்களே. பாத்ரூம் போறதுக்கு நான் ஒரு பக்கெட் பக்கெட் என்னெல்லாம் பேசினா நான் வர மாட்டேன். பக்கெட்டுக்கு இந்த வீட்ல ஒரு மரியாதை எல்லாம் போச்சு. ஓகே மக்களே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம வந்து கேமரால வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இப்போ சார்ஜ் இல்லன்னு நினைக்கிறேன். ஆமா சார்ஜ் இல்ல. ஓகே மக்களே, பேக் டு போன். ஏன்னா அதுல வந்து சார்ஜ் இல்ல. என்னன்னு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் காமிக்கிறோம். இது வந்து ஒரு கேமரா. நம்ம போட்டோ இது கிரியேட்டர் காம்போன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட உனக்கு இல்லாதடா வைரம். நாளைக்கு இந்த வீடியோ எடுக்கலாம். இதுல வீடியோ எடுக்கலாமா நம்ம ரெண்டு பேரும்? ஆனா எனக்கு என்ன இதுன்னா எமோஷனலா ஏதாவது நீங்க அழுவ பாக்குறீங்க? அப்படி அதெல்லாம் பண்ண மாட்டேன். அந்த அழுவுங்களா ப்ளீஸ்? கொஞ்சம் அப்படியே ஒரு அழுற மாதிரி போஸ்ட் கொடுங்க. தம்ப்நெயில் நல்லா அழுவுங்க, நல்லா அழுவுங்க. சூப்பரான gift தாண்டி. நன்றி மைசன். நான் தாண்டி நன்றி சொல்லணும். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்பப்போ நல்லது விஷயம் gift வாங்குற வரைக்கும் தான் மக்களே நம்ம கையில. அதுக்கப்புறம் வர தப்பா பேசுறேன் ஃபுல்லா முடிக்கணும் இரு. அதுக்கப்புறம் வர பின் விளைவுகள்லாம் அவன் பாத்துப்பான். ஓ இஎம்ஐலாம் அது சொன்னா ஒரு gift வாங்குனே செல்லத்துக்கு முத்தம் கொடுக்கணுமே. ஆக்சுவலி அது உங்களுக்கு பிடிக்கல. பிடிச்சிருந்துராமா அவ கடக்குறா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மார்னிங்கே இன்னைக்கு ஏகப்பட்ட பிளான் மக்களே. ஒழுங்கா வெளில போய் சாப்பிட்டுருவோம் மக்களே. இந்த குட்டிஸா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் மாதிரி பண்ணுது மக்களே. ஸ்கூலுக்கு போகணும் டி, படிப்பு தான் முக்கியம். லீவ் போட மாட்டேன், ஸ்டார் வாங்கணும்னு சொல்லிட்டு டோட்டலா இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு. ஹாப்பி பர்த்டே எப்படி பாப்பி போச்சு அப்பாக்கு? தாலி டம் டம்மா. அந்த கிரீம் நல்லா இருக்கு. இவ்வளவு பெரிய gift உங்க அம்மா வாங்கி கொடுத்தா அது தெரியல. அந்த கேக்ல அந்த கிரீம் தான் உங்களுக்கு தெரியுது. நல்லா இருக்குங்க. ஓகே மக்களே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு வாட்ச் அது சூப்பரா இருக்கு. ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்து குடும்பமா சேர்ந்து ரொம்ப பண்ணுகிறீங்க. செலிப்ரேஷன் ஒரு வழியா வெற்றிகரமா முடிஞ்சிச்சு மக்களே. லக்கி போவா கொடுக்குற டைமும் வந்துச்சு, ஸ்லீப்பிங் டைமும் வந்துச்சு. அதனால தூங்கலாம் வச்சுட்டு நாங்க ஈவினிங்கா வரோம். ஓகே மக்களே, நம்ம வந்து வேக்கப் ஆயாச்சு. நல்லா ஸ்லீப்பிங் போட்டு வேக்கப் ஆயிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. சருக்கோ லக்கியோ கீழே இருக்காங்க கார்ல. நம்ம வீடை வந்து லாக் பண்ணிட்டு போனோம். சருக்கோட ஹாப்பி பர்த்டே முடிஞ்சிச்சு சர்ப்ரைஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சருக்கோ நினைச்சிருக்கோம், நீங்களும் நினைச்சிருப்பீங்க. பட் இங்க தான் வந்து ஒரு நான் வந்து தரமா ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது வந்து சருக்குக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். இந்த சர்ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இப்போ வந்து அதர்வா ஆக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இதயம் அதர்வா இதயம் முரளி, எனக்கு ஐம் நாட் ஷுர் மக்களே, அந்த மூவி நேம் தெரியல, இதயம் நினைக்கிறேன். அந்த மூவிக்கு தான் இப்போ நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ 6:40 ஷோ, இங்கே 5:40 ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து கிளம்பலாம். மேலே வந்துட்டு போறாங்க நம்மளுக்கு. நீ கிளம்பு. உங்களை கீழே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்னு உடனே வந்துருவீங்க. 5 நிமிஷம் கூட உங்களுக்கு என்ன நோண்டாம இருக்க முடியாது. 5 நிமிஷமா கார் எடுத்து அரை மணி நேரமா உட்கார்ந்து தலை வாரிட்டு வரேன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ள இதை தூக்கிட்டு வந்துருவேன். நான் மட்டும் சீக்கிரம் கிளம்பணும், நீங்க மட்டும் லேட்டா கிளம்பணும். ஆமா, நாங்க மட்டும் லேட்டா. டைம் ஆச்சுனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. விட்டு போயிடலாம். நல்லனா பிச்சு போட்டு பிச்சு மெல்ல ஒரு கொட்டு கொட்டு வாங்க சொன்னேன். என்னது கொட்டிங்க? மண்டையிலே கொட்டி கூட்டிட்டு போக சொல்றது. சரி ஓகே, போங்க போங்க. டைம் ஆகுது. I said stop.
வை பேபி எதுக்கு வாட்ச் பண்ணீங்க இது அம்மா வேற மாதிரி ஆயிடுச்சு. வேற மாதிரி அது இருந்துச்சா? அது வேற மாதிரி ஆயிடுச்சு. இது வேற மாதிரி. எது வேற மாதிரி ஹாப்பி பர்த்டே வாங்க வாங்க டைம் ஆச்சு வாங்க முடிஞ்சிச்சு ஹாப்பி பர்த்டே ஓகே மக்களே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. அல்லுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இன்னொரு கிஃப்ட்டுமே வந்துருச்சு. ஆக்சுவலி லக்கி தூங்கிடுச்சு, அதனால அல்லு வந்து நான் லக்கியை தூக்கிட்டு வரேன், நீ போய் கதவு ஓப்பன் பண்ணி வை அப்படின்னா டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸோ இந்த பார்சல் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலி நேத்தே வரணும், டிலே ஆயிடுச்சு. இதையும் நம்ம கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் சருக்க. ஒரே கிஃப்ட் மழையா குவியுது. கொஞ்சம் நீ பெருசா செலவு எதுக்கு எனக்கு குழந்தை மாதிரி இத்தனை கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்? ஆமாடா, நீ எனக்கு பேபி தானேடா. இல்ல நீ பயமுத்துற, பார்த்தாலே பயமா இருக்கு. இன்னும் வாங்கி ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பாருடா. சர்க்கஸ் மண்டே கண்டிப்பா நீ லைக் பண்ற ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நேத்தே வாங்க வேண்டியது, கல்வி போய் இன்னைக்கு வந்துருக்கு. என்னது சூப்பர் சொல்லும், நைஸ் கலர். ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன். நல்லா இருக்கு. சைஸ் கரெக்டா போட்டிருக்கியா? பிரைம்ல அமேசான்ல சைஸ் கரெக்டா போட்டிருக்கியா? அது அப்படியே ஆர்டர் போட்டு அதிர்ஷ்டா நீ இங்க பத்தியா கிஃப்ட் அப்பாக்கு? நீ ஒரு கிஃப்ட் அது குத்தி அப்பாக்கு. அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே நாள ரொம்ப நாள் வச்சிருந்தால அதனால வச்சு குழந்தை என்ன பண்ணிருக்கு, உனக்காக வாங்கி வச்சு அது விளையாடிட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலி மக்களை தப்பா புரிஞ்சுக்காதீங்க, 1 வீக்கா லக்கி விளையாடி செக் பண்ணி பார்த்திருக்கேன். ஆமா கரெக்ட்டா இருக்கா, அப்பா வரலன்னா விளையாடா அப்படிலாம் பார்த்துட்டு குடு. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியில இந்த மாதிரி என்ன தூக்கம் தருமா, அப்படியே படுத்துச்சு ஃபிளாட்டா. ஆமா, வீட்டுக்கு இப்ப நாங்க கூட்டு வந்து Dress மாத்தி படுக்கவும் வச்சுட்டோம். Dress மாத்தனோட தூங்கினதால வீடியோ எடுக்கறாங்கன்னு உடனே என்னடா எனக்கு தெரியாம நீங்க என்னவோ பண்றீங்க அப்படி ஓடி வந்துச்சு. ஓகே மக்களே, சோ ஃபைனலா நம்ம வந்து மூவி எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. சோ லக்கியோட சித்தி சித்தப்பா பாட்டி தாத்தா எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்து டிவில ஹாப்பி பர்த்டே கங்க்ராச்சுலேஷன் அல்லு டாடி போட்டு. அப்படியா? உன் போட்டோ வந்துச்சு. எதுக்கு வந்துச்சு உன் போட்டோ? நானும் அவர் கூட சேர்ந்து ஹாப்பி பர்த்டே. அப்படியோ? அப்ப அம்மாக்கு வரீங்க, ஏன் வரல அம்மாக்கு? உனக்கு பத்திரம் இல்ல இன்னைக்கு. ஆக்சுவலி நான் சருக்கு போட்டோ மட்டும் தான் போடலாம்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா இது நம்ம கிட்ட பஞ்சாயத்துக்கு உடனே வருமே. இருந்தால் மட்டும் வரேன், என்ன எங்க அப்படின்னு கேட்க வரோம். அம்மா வந்து அதுல பிரியமா போடல, குட் கேர்ள் குட் பாய் தான் போடணும். பேட் கேர்ள்ஸ் சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு சொல்ல? ஏய் உண்மையா நல்லா இருந்துச்சு. அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த தியேட்டர்ல உண்மையா சூப்பரா பண்ண எதிர்பார்க்கவே இல்லை. சடனா பார்த்தேன், ஏய் என்னடா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஐயோ ஐயோ எனக்கு கூச்சமாயிடுச்சு. ஐயோ வெக்கமா இருக்கு, எல்லாரும் என்ன பாக்குறாங்க. ஸ்கிரீன்ல நம்ம போட்டோ வரப்போ ஜாலியா தான் இருந்துச்சு. பக்கத்துல இருக்கவங்க இப்படி திரும்பி நான் இல்லங்க, அது வேற யாரும். ஆக்சுவலா ஒரு கிஃப்டா வாங்கி செலிப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்றதை விட இந்த மாதிரி இது வந்து உண்மையாலே ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி இன்டர்வல் விட்டாங்க. எனக்கு வந்து அதுல எப்படி போட்டிருந்தாங்கன்னா இன்டர்வல்ல தான் வரும், விஷஸ் வரும், 2 to 3 ஆடுக்கு அப்புறம் வரும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இவன் வேற எப்பவுமே இன்டர்வல்ல போய் இருக்கவே மாட்டான், ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வர போயிடுவான். இன்னைக்கும் குதிச்சிட்டு இருக்கான், நான் போறேன் சுச்சு வருது, நான் போயிட்டு வரேன். கூட்டமா இருக்கும்டா, எல்லாரும் கூட்டமா இருக்கும்னா நானும் லக்கிய டான்ஸ் ஆட சொல்றேன், நாங்க பேசுறோம். அப்புறம் கடைசியில ஒரு 10 minutes ஆகுது இருக்கும்ல, நான் போயிட்டே வந்திருப்போம் போல இருக்குது. ஓகே மக்களே, செம்ம டயர்டா இருக்கு மக்களே, சுத்தமா முடியல, மயக்கமா வருது. நிறைய பேர் வந்து சருக்கு குட்டிக்கு விஷ் பண்ணிட்டு கடந்த ஒரு வாரமா எனக்கு வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நானா மக்களே சீரியஸா எப்பவுமே வருஷம் சொல்றதா. ஆக்சுவலி பர்த்டே எப்படி உங்களுக்கு தெரியுது? நாங்க அன்னைக்கு தான் பர்த்டே போஸ்டே போறோம், அப்பதான் நம்ம விஷ் பண்ணி போஸ்ட் பண்றோம். ஆனா 1 வீக் முன்னாடியே ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ் எப்படி ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு வருஷம் எனக்கு டவுட் வருது. அந்த அளவுக்கு நீங்க வந்து எங்களை உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்களா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப
தேங்க்யூ. இப்ப கொட்டாயே வந்துச்சு. 12 மணி ஆகுது, இன்னும் குளத்துல சருக்கு. இந்த பாருங்க, இது ஆக்சுவலி 20 minutes ஃபாஸ்ட். இன்னும் 10 நிமிஷத்துல முடியவே போகுது இந்த டேவே. காலைல இருந்தே நாங்க ஒரே எக்யூப்டா இருந்துட்டு இருக்கோம். சரி, ஓகே, நாங்களும் வந்து வீடியோ முடிச்சிடுறோம். ஸோ விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணிட்டு பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ லவ்ஸ் பிரியா. பாய்.